Good morning students. Happy morning to all. Welcome back to social science class. My dear students, sources of medieval India இடைக்கால இந்திய வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். Sources of medieval India, sources which means ஆதாரங்கள். medieval India இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். medieval period அப்படின்னு சொன்னா from 700 to 1700, அதாவது 700 ல இருந்து 1700 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம medieval India, medieval period அப்படின்னு சொல்லுவோம். This medieval period is divided two category. One is early medieval period and second is later medieval period. 700 to 1200 இந்த காலகட்டத்தை நாம early medieval period அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 1200 to 1700 இத நம்ம என்ன சொல்லுவோம்? yes, later medieval period. later medieval period அப்படின்னு சொல்லுவோம். இந்த early medieval period, later medieval period தான் நாம என்ன சொல்றது? மொத்தமா medieval period அப்படின்னு சொல்லுவோம். இந்த medieval period நாம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னா we need some of the sources. சில ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுது. What are the sources? The sources are divided primary sources and secondary sources. Primary sources, secondary sources னு ரெண்டு கேட்டகரி பிரிச்சிரோம். What are the primary sources? The primary sources are inscriptions, monuments and coins are the primary sources. What are the secondary sources? Literary works, chronicles, travelers, biography and autobiography. These are secondary sources. Dear students, before the videos we focus only primary sources தான் பார்த்தோம். அதுவும் நாம inscriptions தான் குறிப்பா பார்த்திருந்தோம். In this videos we are going to learn monuments. These are the primary sources. Monumentsல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். என்னென்ன? first monuments அப்படின்னா நினைவு சின்னங்கள். என்னன்னு சொல்லுவோம்? நினைவு சின்னங்கள். பாருங்க, tombs, palace, mosques, tomb, forts and minarets. என்னென்ன? temples, palaces, mosques, tombs, forts, minars and minarets are called by the collective name of monuments. நினைவு சின்னங்கள் நம்ம எதெல்லாம் சொல்றோம் பாருங்க. temples, கோவில்களை நினைவு சின்னங்களா சொல்றோம். palaces, பெரிய மாளிகைகள். mosques, மசூதிகள். tomb, கல்லறைகள். forts, கோட்டைகள். minarets, உயரமான கோபுரங்கள். minarets அப்படின்னு சொன்னா ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்தூபிகள், மெல்லிய உயரமான ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்றது. இது கோவில் முன் மண்டபத்தில் இருக்கக்கூடியது. minarets are called by the collective name of monuments. இது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம்? நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? The Sultans of Delhi introduced a new style of architecture. கட்டடக்கலையில டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான்கள் ஒரு புதிய பாணி, புதிய ஸ்டைல், புதிய பாணியை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. The Sultans of Delhi introduced a new style of architecture. ஒரு புதிய ஸ்டைலை அவங்க அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. Yes, the monuments they built had arches. என்னென்ன எப்படி கட்டியிருந்தாங்க? The monuments, அந்த நினைவு சின்னங்களை had arches. arches என்ன? வளைவுகள், நினைவு வளைவுகள். ஓகேவா? arches. domes என்ன? இங்க பெரிய பெரிய மாளிகையில் இருக்கக்கூடியது, அரண்மனையில் இருக்கக்கூடியது. சரியா? மகுடங்கள், உள்ள இருக்கக்கூடிய மகுடம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? tombs. அடுத்தது minarets அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்தூபிகள். இது மடாலயத்தில் இருக்கக்கூடியது, கோவில்கள்ல, அரண்மனையில எல்லா இடமே இருக்கக்கூடியது. அடுத்து by the main feature, இதெல்லாம் முக்கியமானது. The inscription in these monuments contain rich information which can be used in construct history.
என்னென்ன சொல்றாங்க பாருங்க. the inscriptions இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது. எங்கங்க மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள் இது எல்லாமே contain rich information அதிகமான தகவல்களை தருது. which can be used constructs history வரலாற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு சில தகவல்களை நமக்கு என்ன பண்ணுது தருகிறது. இதுதான் முக்கியமானது. அடுத்தது எதெல்லாம் இருந்தது பாருங்க. கஜுராஹோ மத்திய பிரதேஷ், கஜுராஹோ மத்திய பிரதேஷ். டெம்பிள்ஸ் இன் கோனார், கோனார்ல இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் இந்த ஒடிஷா இருக்குது. அடுத்து தில்வாரா மவுண்ட் அபு ராஜஸ்தான், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மவுண்ட் அபு தில்வாரா டெம்பிள். these are found in north India only. நார்த் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சவுத் இந்தியாவுல என்னென்ன இருக்குது. டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம். அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம். தாராஸ்வரம் was built later cholas, இது எல்லாமே later cholas in தமிழ்நாடு பிற்கால சோழர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட முக்கியமான கோவில்கள் என்னென்ன. டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா, கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தாராசுரம். விட்டல விருபாக்ஷா டெம்பிள்ஸ் அட் ஹம்பி, ஹம்பியில் இருக்கக்கூடிய விட்டல விருபாக்ஷா டெம்பிள்ஸ், விட்டல விருபாக்ஷா டெம்பிள்ஸ் அட் ஹம்பி speak about the contribution of the Vijayanagar rulers. விஜயநகர ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான கோவில்கள்ல ஒன்றுதான் இந்த விட்டல சுவாமி அண்ட் விருபாக்ஷா டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விஜயநகர ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில்கள். இது எல்லாமே எந்த நூற்றாண்டுல கட்டது? 15th century, 15ஆம் நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்ட கோவில்கள். Dear students, monuments அப்படின்னு சொன்னா நினைவு சின்னங்கள். எதெல்லாம் நினைவு சின்னங்கள்? temples, palace, mosques, tombs, forts, minars and minarets are called by the collective name of monuments. இது எல்லாமே நம்ம monuments நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்றோம். The sultans of Delhi introduced a new style of architecture. கட்டடக்கலையில ஒரு புதிய பாணியை, ஒரு புதிய ஸ்டைல அந்த சுல்தான்கள் அறிமுகப்படுத்துறாங்க. அதுல the monuments they built had arches, வளைவுகள் இருந்தது, tombs இருந்தது, minarets இருந்தது as the main features. இதெல்லாம் ஒரு முக்கியமான சிறப்புகளா இருந்தது. These inscriptions in the monuments contain rich information which can be used to reconstruct or construct the history. வரலாற்றை, ஆதாரங்களை, வரலாற்றின் வாழ்க்கை சிறப்புகளை, அவருடைய பண்பாடுகளை, அவருடைய பழக்க வழக்கத்தை நம்ம ஈஸியா இந்த சோர்சஸ்ல இருந்து என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கஜுராஹோ மத்திய பிரதேஷ், கஜுராஹோ மத்திய பிரதேஷ். டெம்பிள்ஸ் இன் கோனார், டெம்பிள்ஸ் இன் கோனார், கோனார்ல இருக்கக்கூடிய கோவில்கள் ஒடிஷா. தில்வாரா மவுண்ட் அபு ராஜஸ்தான். சார் ஒன்லி ஃபவுண்ட் இன் நார்த் இந்தியா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சோர்சஸ். அது சவுத் இந்தியாவில் என்னென்ன சோர்சஸ் இருக்குது? தஞ்சாவூர், டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா, கங்கை கொண்ட சோழபுரம் and தாராஸ்வரம் was built later Chola in தமிழ்நாடு. பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான கோவில்கள்ல ஒன்றுதான் இந்த பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், அடுத்தது தாராஸ்வரம். இதெல்லாம் முக்கியமா பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள். அடுத்தது விஜயநகர ஆட்சி காலத்திலையும் கோவில் கட்டியிருக்கிறாங்க 15th centuryல. என்னென்ன? விட்டல விருபாக்ஷா டெம்பிள் அண்ட் ஹம்பி, ஹம்பியில இருக்கக்கூடிய விட்டல விருபாக்ஷா டெம்பிள். ஸ்பீக் அபவுட் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி விஜயநகர் ரூலர் 15th century. இது அவர்களின் பங்களிப்பை, அவர்களுடைய கட்டடக்கலையின் சிறப்பை, அவர்களுடைய மேம்பாட்டை, அவர்களுடைய வளர்ச்சி திறனை நமக்கு எடுத்து காட்டுவதாக உள்ளது. ஸ்டூடண்ட்ஸ், மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள்ல அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ், what are the points? Quwatul Islam Masjid, Quwatul Islam Masjid, Motki Masjid, Jama Masjid,
Fatehpur Sikri Dargah, all in and around Delhi. இதெல்லாம் இருக்குது டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமானது. And Charminar, Hyderabad are the important mosques belong to the medieval time. இடைக்கால இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மசூதிகள் என்னென்ன? குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், இந்த மஸ்ஜித் குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் இருக்குது. மோக்கி மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித், ஃபதேபுர் சிக்ரி தர்கா, இதெல்லாம் எங்க இருக்குது? ஆல் இன் அண்ட் அரவுண்ட் டெல்லி, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான மசூதிகள். முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. எப்போ? த முகல்ஸ் எம்பரர், முகலாய பேரரசர் ஆட்சி காலத்துல குறிப்பா இதெல்லாம் கட்டி முடிச்சாங்க. அண்ட் சார்மினார், இது எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்குது. ஆர் தி இம்பார்ட்டன்ட் மாஸ்கியூஸ் பிலாங் டு medieval time. இதெல்லாம் மசூதிகள், இடைக்கால இந்தியாவில் கட்டப்பட்ட மசூதிகள். இந்த மசூதிகள் எல்லாமே எதைக்கு நமக்கு சொல்லுது? சோர்சஸ் ஆஃப் medieval இந்தியா, இந்திய வரலாற்றை, அதுவும் குறிப்பா இடைக்கால இந்திய வரலாற்றை அறிவிக்கும் சான்றுகள் முக்கியமானதா இருக்கு. அது the forts, மசூதிகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் fortsல என்னென்ன இருக்குது? the forts of historical importance, இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த forts இருக்குது, கோட்டைகள் இருக்குது. என்னென்ன? ஆக்ரா ஃபோர்ட், ஆக்ராவில் உள்ள கோட்டைகள். சித்தூர் ஃபோர்ட், சித்தூர் கோட்டைகள். குவாலியர் ஃபோர்ட், குவாலியர் கோட்டைகள். டெல்லி ரெட் ஃபோர்ட், டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை. as well as the forts of தௌலதாபாத், அது மட்டும் இல்ல, அதே மாதிரி தௌலதாபாத்ல இருக்கக்கூடிய கோட்டைகள். இந்த தௌலதாபாத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அவுரங்காபாத். எஸ், அவுரங்காபாத். ஃபெரோஷா கோட்லா, ஃபெரோஷா கோட்லா, இது டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டை. ஓகேவா? these are the forts are found in sources of medieval India. இதெல்லாம் இடைக்கால இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய கோட்டைகள். இப்போ மசூதிகள் பார்த்தாச்சு, கோட்டைகள் பார்த்தாச்சு. என்னென்ன கோட்டைகள் இருந்தது? ஆக்ரா ஃபோர்ட் இருந்தது, சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட். ஓகேவா? தௌலதாபாத், பழைய பேரு அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபெரோஷா கோட்லா, இது ஃபோர்த் தான், டெல்லியில் இருக்கக்கூடியது. ஓகேவா? மாஸ்கியூஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ஃபோர்ட். நெக்ஸ்ட் என்னது? பேலசஸ். வாட் ஆர் த பேலசஸ்? என்னென்ன மாளிகைகள்லாம் இருந்தது? ஜெய்ப்பூர், பேலசஸ் இன் ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய மாளிகைகள். ஜெய்சால்மர் அண்ட் ஜோத்பூர், ஜெய்சால்மர் அண்ட் ஜோத்பூர், அங்க இருக்கக்கூடிய மாளிகைகள் signify the greatness of the Rajput dynasty. ராஜபுத்திரர்கள் இங்க இந்தியாவுல ரூல் பண்ணாங்க. இந்த ராஜபுத்திரர்கள் இடைக்காலத்துல ரூல் பண்ணாங்க. அதனால இடைக்கால இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு இடம் யாருன்னு சொன்னா இந்த ராஜ்புத் டைனஸ்டி தான். அதுல குறிப்பா என்னென்ன பேலசஸ் இருக்குது? ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர் அண்ட் ஜோத்பூர். ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர் அண்ட் ஜோத்பூர், இதெல்லாம் வந்து பேலசஸ். அடுத்து பாருங்க, குதுப் மினார், குதுப் மினார் அண்ட் அலதர்வாசா, the tomb of Iltutmish. tomb அப்படின்னு சொன்னா கல்லறைகள் அப்படின்னு சொல்லுவோம். tomb, இல்துமிஷோட கல்லறைகள். பார்பன், பார்பனுடைய கல்லறைகள். and the all in all Mughal rulers, all the Mughal rulers are the other prominent sections recognized as valuable sources of information. இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல? முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட முக்கியமான கல்லறைகள் இது எல்லாமே. ஓகேவா? குதுப் மினார், உருவாய்ந்தது குதுப் மினார், இல்துமிஷால கட்டி முடிக்கப்பட்ட குதுப் மினார், உயரமான கோபுரம். ஓகேவா? அலதர்வாசா என்ற நுழைவு வாயிலை கட்டி முடிச்சாங்க. அது டாப் ஆஃப் இல்துமிஷ், இல்துமிஷோட கல்லறை. பார்பன், பார்பனுடைய கல்லறைகள். இது எல்லாமே ஆல் த முகல் ரூலர்ஸ், இதெல்லாம் முகலாயர் ஆட்சி, முகலாயர்களுடைய ஆட்சியாளர்களுடைய முக்கியமான ஒரு சோர்சஸ். other prominent sections recognized as valuable sources of information. இது மிக முக்கியமான மதிப்புமிக்க சில தகவல்களை, வரலாற்று ஆதாரங்களை நமக்கு தருகிறது முகலாயர்களை பற்றி. அடுத்தது cities in ruins. ruins என்ன? அழிந்து போன நகரங்கள். இது such as Firozabad and Tughlaqabad in North India. நார்த் இந்தியாவுல சில நகரங்களை உருவாக்குறாங்க. அந்த நகரங்கள் எல்லாமே
அழிந்து போயிடுச்சு முகலாயர் ஆட்சி காலத்துல. ஃபெரோஷாபாத் அண்ட் துக்லகாபாத், இதெல்லாம் துக்ளக் டைனஸ்டி அப்படின்னு ஒரு வம்சம் இருந்தது, அவர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் அழிந்து போன நகரங்கள் வட இந்தியாவில். அண்ட் ஹம்பி இன் சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவில் எது ஹம்பி, இது வந்து இல்லை இப்போ. ஓகேவா? ரிமைன் ரிச் repositories of the history of medieval India. இது எல்லாமே இடைக்கால இந்திய வரலாற்றை அறிய உதவும் மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கிறது. Yes students, I hope you can easily understand these videos. Thank you for watching. Thank you very much.